உலக ஜனங்களுக்கு என பணிவான வணக்கம். உக்ரைன் ரஷ்யா போர் 24/2/2022 இன்று ரஷ்ய விளாடிமிர் புட்டின் உக்ரைன் மீது போர் தொடுக்கிறார். போர் ஆரம்பமாகுது. திரும்ப போர் தொடுக்கிறாங்க. அமெரிக்கா தலையிடுது, ஐரோப்பா கண்ட்ரிஸ் போனால் ஒன்று சேருது, அவங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்படியா போர் முடிவுக்கு வரும் பார்க்குறாங்க, முடிவுக்கு வரல. அப்போ இருந்து தேவநாயக கருத்து என்ன சொல்கிறாரு? உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் 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 இதுதான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எப்போ கண்டால் எப்பப்போ முடிவுக்கு வரும்னு கேட்டோம்னா தொடரும் 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 முடிவுக்கு வரும். யாரா எப்போது என்பது அதுன்னு சொல்றாரு. இப்போது 3 ஆண்டுகள் முடிவு பெற்று விட்டது. இன்னும் போர் முடிவுக்கு வரல. யாரால முடிவு கொண்டு முடியல. உலக ஜனங்களுக்கெல்லாம், உலக நாடுகளுக்கெல்லாம் அதிபதி யாரு? மேல இருக்கிறாரு. அவர் தான் கொண்டு வரணும். இந்த போர் ஆரம்பிச்சது உலகத்தின் அதிபதியாக சாத்தான். முடிவு கொண்டு வருவது என் தேவனாகிய கர்த்தர் கடவுள். உலக ஜனங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே கடவுள். அவருக்கு தான் தெரியும் போர் எப்ப முடிவுக்கு வரணும் தெரியும். உக்ரைன் ரஷ்யா போர் எப்போது யாரால் முடிவுக்கு வரும் என்று என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்போது நான் கூறுகிறேன், கேளுங்கள். 21/1/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் 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 முடிவுக்கு வரும் முன்னால் விளாடிமிர் புட்டினால் 22/1/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ரஷ்ய தேசத்தின் அதிபதியானவன் உன்னோடு கூடவே இருப்பான், முடிவனும் இருப்பான். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் முன்னால் அவனால் 25/1/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் விரைவில் 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 ஒன்னால் விளாடிமிர் புட்டினால் 28/1/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தும்மி பாதமா பப்பரண்டத்து கை தந்துக்க உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் முன்னால் அவனால் 24/2/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். Saharama kotumeri maromi. Ohi, tebo, dibidvoda mandatara. உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் 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 முடிவுக்கு வரும் முன்னால் விளாடிமிர் புட்டினால் 5/3/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். சோகிடிமாக்கோ ஓகிடிமா அகண்ட திகடத்த கொட்டொக்கு குத்திவி போத மடதரா. உக்ரைன் ரஷ்யா போர் தொடரும் 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 முடிவுக்கு வரும் முன்னால் விளாடிமிர் புட்டினால் 7/3/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருகிறது முடிவுக்கு வருகிறது முடிவுக்கு வருகிறது உன்னால் அவனால் ரஷ்ய ஜனங்கள் உனக்கு பின்பாக திரள்வார்கள். ரஷ்ய ஜனங்கள் உனக்கு பின்பாக திரள்வார்கள். ரஷ்ய ஜனங்கள் உனக்கு பின்பாக திரள்வார்கள். 8/3/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ஏத்திம்மா
तुम्हें कर रहा इकडं तो शिगडी में तो ये உக்ரைன் ரஷ்யா போர் காரணம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். உக்ரைன் ரஷ்யா போர் முடிகோர் முன்னால் அவனால் உறுதியாந்து 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 உடனே 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 நிறைவேறுகிறது நிறைவேறுகிறது நிறைவேறுகிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால் உக்ரைன் ரஷ்யா போர் காரணம் ரஷ்ய விளாடிமிர் புட்டின். எல்லாத்துக்கும் தெரியும். உக்ரைன் ரஷ்யா போர் காரணம் விளாடிமிர் புட்டின். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். ரஷ்ய விளாடிமிர் புட்டின் விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டி விட்டார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கிட்ட காலம். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் உன்னால் அவனால் உறுதியாந்து 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 உடனே 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 நிறைவேறுகிறது நிறைவேறுகிறது. 8 மூலம் சொல்லியிருக்கிறாரு. இது 3ஆம் மாதம் மார்ச் மாதம் நிச்சயமாக கடவுள் வார்த்தை நிறைவேறும். தொடர்ந்து சொன்னார். சீக்கிரமாக விரைவு முடிவுக்கு வரும். ஏன்னா ரஷ்ய விளாடிமிர் புட்டின் எதிராக கத்தை நீட்டார். அவர் போராட ஆரம்பிச்சது. அவருக்கு விரோதமாக கடவுள் கோவப்பட்டு கத்தை நீட்டாரு. ஒரு கெட்ட காலம். ஏன்னா அவருக்கு ஒரு வாதை கொடுத்துருக்கிறார். புற்றுநோய் வெளிப்படும் விசுவப்படும் சொல்லியிருக்கிறாரு. உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் முன்னால் அவனால் உறுதியாந்து உடனே 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 நிறைவேறுது. நிச்சயமாக ரஷ்ய விளாடிமிர் புட்டின் மிக விரைவில் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவு கொண்டு வருவது கடவுள் வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். 10/3/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்திருக்க திட்டத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். எந்திமா குத்துமே சுகிரிமா உகித் கர்மா குத்து துபி திபோ திபோ அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறேன். விளாடிமிர் புட்டின் அவனுக்கு துணை போகிறவன். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவான் உடனே உடனே உடனே. அர்த்தம் என்னவென்றால் அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அமெரிக்க தேசத்தின் அதிபதி டொனால்டு விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். டொனால்டு கேட்டுக்கலாம். எல்லா உலக நாடுகளும் பகைச்சு கொண்டிருக்கிறார். இஸ்லாமிய நாடுகள், யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் பகைச்சிட்டு இருக்கிறார். மெக்சிகோ, கனடா எல்லாத்தையும் பகைத்துக் கொண்டிருக்கிறார். விளாடிமிர் புட்டின் அவனுக்கு துணை போகிறவன். டொனால்டு ட்ரம்புக்கு துணை போகிறவன் விளாடிமிர் புட்டின். 2 பேரும் நல்லா போன்ல பேசி 1 மணி நேரம் போன்ல பேசுறாங்க. ஆனா இதே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேச மாட்டாங்க. எதுக்குமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வந்த உடனே நட்பு பாராட்டுறாரு. அதான் 2 பேரும் ஒன்று போல 2 பேருக்கு விரோதமாக கடவுள் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். அவனுக்கு விரோதமாக நான் கருத்தை நீட்டிக் கொண்டிருப்பாங்க. டொனால்டு ட்ரம்புக்கு விரோதமாக கருத்தை நீட்டி இருக்கிறாரு. விளாடிமிர் புட்டினுக்கு விரோதமாக கருத்தை நீட்டி இருக்கிறார். 2 பேருமே கடவுளுக்கு எதிராக செயல்படுறாங்க. உறுதியானது கடவுளுக்கு சர்வ வார்த்தை நான் சொல்லல. நான் சாதாரண மனுஷன். கடவுள் எனக்குள்ளாக இறங்கி என்ன சொல்லக்கூடிய தீர்க்க சிந்தனை 2 பேருக்கு விரோதமாக கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவான் உடனே உடனே உடனே. விளாடிமிர் புட்டின் கூடி சீக்கிரத்தில் விரைவுன்னு சொல்லல, முன்னாடி தொடர்ந்து சொல்லியிருந்தாரு. இப்ப அப்படி கிடையாது. உக்ரைன் ரஷ்யா போரை முடிவு கொண்டு வருவான் உடனே உடனே சீக்கிரம். 3ஆம் மாதம் 10 சொல்றாரு. அநேகமா 10/4, 15, 16 கூடி சீக்கிரம் போர் முடிவுக்கு வரும். நிச்சயமாக முடிவு வரும். நம்பிக்கையோடு இருங்கள். உக்ரைன் ரஷ்யா முடிவு கூட அந்த கடவுள் வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். 11/3/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்திருக்கிறதை இப்போ நீங்கள் கேட்கலாம். சுகிடே மக்குத்தும் கேரிக்க உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருகிறது உன்னால் விளாடிமிர் புட்டினால். உக்ரைன் ஜனங்கள் வேதனைப்படுகிறார்கள். ரஷ்ய தேசத்தின் அதிபதியினால் அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட வாதை மரண
வாதையாக மாறும். மரண படுக்கை அவனுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது. ரசிய தேசம் உன் பாதம் விடும். மரண படுக்கையிலே இருந்து அவனை நீயே மீட்டுக் கொள்வாய். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் முன்னால் அவனால் இது என் சித்தம், என் திட்டம், நானே நிறைவேற்றுகிறேன். உலக சமாதானக்காரன் நீ, உலக ஜனங்கள் அறிவார்கள். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருகிறது உன்னால் விளையாண்டு போட்டினார். சொல்லிட்டு வராரு. உக்ரைன் ரஷ்யா போர் 3 வருஷம் நடந்து கொண்டு இருக்கிறது, முடிவுக்கு வரும். இந்த மாமனிதனால் விளையாடுமைப்பட்டினால் பொறுத்திருந்து பாருங்கள். உக்ரைன் ஜனங்கள் வேதனை படிக்கிறார்கள் ரஷ்ய தேசத்தின் அதிபதினால். ஆமாம், உக்ரைன் ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா முதல்ல ஆரம்பிச்சது ரஷ்ய அதிபர் தான், அவர் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ இருந்து 3 வருஷம் பாதிக்கப்படுறாங்க. உக்ரைன் ஜனங்கள் வேதனை படிக்கிறார் ரஷ்ய அதிபர் விளையாடிமைப்பட்டினால், ரஷ்ய தேசத்தின் அதிபதியினால். அவனுக்கு விரோதமாக நான் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். ரஷ்யர் விளையாடிமைப்பட்டின் விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட வாதை மரணவாதையாக மாறும். விளாடிமிர் புட்டினுக்குன்னு ஏற்கனவே போட்டிருக்கேன் நான். விளாடிமிர் புட்டினுக்கு புற்றுநோய் சொல்லி போட்டிருக்கேன் நான். கடவுள் கொடுத்த வாதை புட்டின் போட்டிருக்கேன் நான். லிங்கில் கொடுக்குறேன் பாருங்க. விளாடிமிர் புட்டின் விரோதமாக கொடுக்கப்பட்ட வாதை புற்றுநோய் மரணவாதையாக மாறும். சாக போறாருன்னு சொல்லுவாங்க, சாக போற நிலையில் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. விளாடிமிர் புட்டின் நிச்சயமா நடக்கும். கடவுள் சொன்ன வார்த்தை நிச்சயமா நடக்கும். மரணவாதையாக மாறும். கடவுள் வார்த்தை மரணப்படுக்கை அவனுக்கு ஆயத்தப்படுத்தி விட்டு வந்தது. புற்றுநோய் அதிகமாகி அவன் காப்பாற்ற முடியாது. எல்லா டாக்டரும் இதுவரைக்கும் காப்பாற்றிட்டு வராங்க. கடவுள் வார்த்தை நான் சொல்லதாங்க, அது என்னுடைய பொறுப்பு கிடையாது. கடவுள் வார்த்தை இதுவரை புற்றுநோய் இருந்து அதுக்கு நல்ல டீம் எடுத்து குணப்படுத்தி வராங்க, அப்படியே கட்டுப்படுத்தி வராங்க. அது விசுரம் எடுத்து மரணவாதையாக மாறும். படுக்கையில் போடுப்பாரு, அவனை காப்பாற்ற யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. கடவுளை தான் காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க. ரஷ்ய தேசம் உன் பாதப்படும். ரஷ்ய தேசம் இந்த மாமனிதன் பாதப்படும். மரண படுக்கையில் இருந்து அவனை நீயே மீட்டுக் கொள்வாய். ரஷ்ய விளையாடியும் போட்டினா மரணப்படுக்கையிலிருந்து இந்த மாமனிதனை மீட்டுக் கொள்வார் என்று கடவுள் சொல்றார். கடவுள் வார்த்தை பொறுத்திருந்து பார்ப்போம். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் உன்னால் அவனால். உயிரை காப்பாற்றும் போது ரஷ்ய விளையாடியும் போட்டி உக்ரைன் ரஷ்யா கடவுள் விருப்பத்தின்படி உக்ரைன் ரஷ்யா முடிவு கொண்டு வருவார். உன்னால் அவனால். இது என் சித்தம், என் திட்டம். இது கடவுளுடைய சித்தம், என்ன திட்டம் போட்டிருக்காரு. இப்படிதான் உக்ரைன் ரஷ்யா முடிவு கொண்டு வரணும். யாரா முடிவு கொண்டு முடியாது. டொனால்ட் வந்தாரு, நான் போற முடி கொண்டு வந்து பார்த்துட்டாரு. 18 21 2 3 முடிஞ்சு போச்சு. 2 மாசம் ஆச்சு முடி கொண்டு வர முடியல. சொன்னாலும் ரசிகர் கேட்க மாட்டேங்கிறாரு. ரசிகர் நினைச்சா முடிவு கொண்டு வர முடியும். ரசிகர் மனசை மாற்றக்கூடியது கடவுளின் சித்தம். மரணப்படியில படுப்பாரு, சாக போற நிலை இருப்பாரு. கடவுளை அனுப்புவாரு, காப்பாற்றுவாரு. கடவுள் காப்பாற்றுவார், என் மூலமா காப்பாற்றுவாரு. அவன் கடவுள் சொன்ன வார்த்தை சொல்லுவானே, ஐயா போற நிப்பாட்டுன்னு கடவுள் சொல்றாரு. போற நிப்பாட்டம் இப்படிதான் போர் முடிவு கொண்டு வரும். நம்புங்கள், நான் நம்புறேன். கடவுள் வார்த்தைக்கு நான் காத்திருக்கிறேன். இது என் சித்தம், என் கடவுள் சித்தம் திட்டம். நானே நிறைவேற்றுவேன். அவரை நிறைவேற்றுவார். இந்த விஷயம் கடைசி அரசியா போறேன், அவரை நிறைவேற்றுவாரு. உலக சமாதானக்காரனே இப்ப சொல்லல, ஆரம்பம் சொல்லிட்டு வர்றாரு. உலகமெங்கும் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் சமாதானக்காரன் இந்த மாமனிதன் தான். உலக ஜனங்கள் அறிவார்கள். விரைவில் இந்த உலக ஜனங்கள் அறிவார்கள். பொறுத்து பார்ப்போம். எல்லாமே கடவுள் சித்தம் திட்டம். நம்ம கையில் எதுவும் கிடையாது. கடவுளுக்கு சாதாரண கிடையாது. உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். அவர் தான் எனக்குள்ளாக இறங்கி திருக்கதரிசி சொல்லுகிறார். மற்ற திருக்கதரிசிகள் இருக்காங்க, சில திருக்கதரிசிகள். அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் சொன்னார், ஏசு சொன்னார், கண்டுபிடிக்குவாங்க. அவங்க பேசுவாங்க, அவங்க வார்த்தை சொல்லுவாங்க. இது நான் சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் கடவுள் ஆவி எனக்குள்ளாக இறங்கி அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை தான் நான் போட்டிருக்கேன். கமாண்டிங்காக தான் இருக்கு பாருங்க. அதனால நிச்சயமாக விரைவில் உடனே உக்ரைன் ரஷ்யா முடிவுக்கு வரும். யாரால்? இந்த மாமனிதனால் ரஷ்யா விளாடிமிர் புட்டினால். அதற்கு முன்னோட்டமாக ரஷ்யருக்கு மரணப்படுக்கை ஏற்படும். புற்றுநோய் இருக்குது, அது வெளிப்படும், விஸ்வம் இருக்கும், மரணவாதையாக மாறும், மரணப்படுக்கை ஏற்படும். அப்போ இந்த மாமனிதன் ரஷ்ய தேசத்துக்கு போய் அவரை குணப்படுத்துவார். ரஷ்யாவுக்கு போகிறோம், அந்த மாமனிதன் சேர்ந்து உக்ரைன் ரஷ்யாவை முடிவு கொண்டு வருவாங்க. கடவுள் வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். நம்பிக்கையோடு சொந்த காத்திருக்கிறேன். பொறுத்து பார்ப்போம். இது போன்று கடவுளின் தீர்க்க தரிசனங்களை ரஷ்யா போர், பாலஸ்தீன போர், தமிழக அரசியல், இந்திய அரசியல் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்றோடு விட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். இன்னும் சந்திப்போம்.